இன்றைக்கி வந்து புது விதமான மட்டன் நம்ம செய்ய போகிறோம். அந்த மட்டன் எப்படி இருக்கும், எப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத மாசாக பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயுதான்னு பார்க்கணும். இப்படி பண்ணால் தான் காயம். நம்ம கையில் இருக்கிற சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், முந்திரி அண்ட் தென் ஏலக்காய் இதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீரகம் போடுறேன், அடுத்து சோம்பு போடுறேன், அடுத்து பட்டை, லவங்கம், இது நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அதில் அப்படியே முந்திரி. நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா மட்டன் ஃப்ரை வித்தியாசமான முறையில் பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோமே எண்ணெயில் பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, வெங்காயம் இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதை நல்லா போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் அதை என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். எண்ணெய் போட்டுக்கிறோம், சீரகம் போட்டுக்கிறோம், சோம்பு போட்டுக்கிறோம், பட்டை, லவங்கம் போட்டுக்கிறோம், அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கிறோம், வெங்காயம் போட்டுக்கிறோம், நல்லா வதக்கிறோம், தக்காளி போடுறோம், முந்திரி போடுறோம், நல்லா வதக்கி ப்ரௌனாக எடுத்ததுக்கப்புறம் இப்படி மிக்சியில் போட்டு வச்சு நாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இது வந்து மட்டன் வந்து நம்ம எப்பவுமே வேக வச்சுப்போம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் தயிர் போட்டிருக்கேன் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்க இதில் இந்த மட்டனை உள்ளார சேர்க்க போகிறோம். சொல்லலாமா? வாங்க சேர்க்கலாம். இப்போ அப்படியே அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பை போடவும். ஒரு விதமான ஒரு மட்டன் வறுவல்.
வேகட்டும். இப்போ இதுக்கு என்னன்னா, நான் சூப்புக்குன்னு வச்சுருந்தேன் மீதி தண்ணியை அதில் அப்படியே நான் ஊற்றுறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. அதில் என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு இந்த நல்லி எலும்பு வந்து என்னுடைய மனைவியா இருக்கு. எனக்கு அடிக்கவே தெரியாதா நல்லி எலும்பா? எல்லாம் முடிச்சு கொத்தமல்லியை போட்டு இறக்கி வைத்து விட வேண்டும்.